మాస్టర్ మైండ్స్ కామర్స్ చదవాలనుకునే 10th ఇంటర్ విద్యార్థుల తొలి ఎంపిక. முருக பெருமானுக்கு வணக்கம், மதுரைக்கு வணக்கம், மதுரை மக்களுக்கு வணக்கம். முருக பக்த மாநாட்டை நடத்தும் ஹிந்து முன்னணிக்கும் ஹிந்து முன்னணியின் தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்களுக்கும் வணக்கம். கந்த சஷ்டி கவசத்தை இசைத்த லட்சோபலட்சம் பேரில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் வணக்கம். மேடையில் உள்ள தலைவர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருந்த திரு வன்னிராஜன் அவர்களுக்கும் திரு பக்தன் அவர்களுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் திரு எல் முருகன் அவர்களுக்கும் திரு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் முன்னாள் ஆளுநர் மேதகு தமிழிசை அவர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாடு பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாதனை சேதார் நாகேந்திரன் என்று ஆகி போகிறார். அவருக்கு என் வணக்கம். இங்கு கூடியிருக்கும் சன்னியாசிகள், குருமார்கள், மதாதிபதிகள், ஜீயர்கள் அனைவரையும் எவது சிரம் தாழ்த்தி தலை வணங்குகிறேன். என்னை மதுரைக்கு வரவழைத்தது முருகன். அந்த வெற்றிவேல் முருகனுக்கு என்னை வளர்த்தது முருகன். அந்த வீரவேல் முருகனுக்கு எனக்கு துணிச்சல் தந்தது முருகன். அந்த சூரவேல் முருகனுக்கு, மதுரைக்கும் முருகனுக்கும் நெருக்கம் அதிகம். முருகனின் முதல் அறுபடை வீடும் கடைசி அறுபடை வீடும் மதுரையில் தான் உள்ளன. மதுரை என்பது மீனாட்சி அம்மன் பட்டினம். மீனாட்சி அம்மன் தாய் பார்வதியின் அம்சம். எனவே முருகனின் தாயாரும் மதுரையில் தான் உள்ளார். முருகனின் தந்தை சிவபெருமான் முதல் சங்கத்துக்கு தலைமை ஏற்று மதுரையில் தான் இருந்தார். எனவே இந்த மதுரையில் தாயமே இருக்கிறார், தந்தியும் இருக்கிறார், மகனும் இருக்கிறார். அப்படின்னா மதுரை மக்கள் எத்தனை புண்ணியம் பண்ணி இருக்க வேண்டும். அந்த புண்ணியத்தின் விளைவாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவதரித்தார். தென் தமிழ்நாட்டின் மாபெரும் தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முருகனின் அவதாரமாக கருதப்படுகிறார். அவர் சிலைக்கு அருகே மயிலும் வைக்கப்பட்ட உள்ளது. தேவர் மூலம் மனித உறவில் முருகன் வாழ்ந்தார். அந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தாழ் பணிந்து வணங்குகிறேன். இப்போது மதுரையில் நடத்த ஒரு நிகழ்வை சொல்ல போகிறேன். இன்று மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறோம், அருளை பெருக்கிறோம், குங்குமம் பெருக்கிறோம், பிரசாதம் கிடைக்கிறது. ஆனால் இந்த தலைமுறைக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். ஒரு காலத்தில் மதுரையே இருண்டு கிடந்தது. நமக்கு ஒளி கொடுக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒளி இல்லை. நமக்கு சிந்தூர் கொடுக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் சிந்தூர் கொடுக்க ஆள் இல்லை. எந்த ஒளிப்பாடும் இல்லை. கோயில் நொறுங்கி போய் இருந்தது. ஏன் தெரியுமா? 14ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில்
மதுரையை மாலிக் கஃபூர் லூட் பண்ணினான். அதன் பிறகு 60 வருஷங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் விளக்கு இல்லை. மீனாட்சி அம்மன் கோயில் மூடப்பட்டிருந்தது. அது மதுரையின் இருண்ட காலம். 14ஆம் நூற்றாண்டின் முடிவில் மதுரையில் மீண்டும் ஒளி பிரிந்தது. அந்த ஒளி விளக்கை ஏற்றி வைத்தார் விஜயநகர இளவரசர் குமார கம்பனன். இதில் இருந்து என்ன தெரிந்தது? நமது நாட்டு நம்பிக்கைக்கு அழிவில்லை, அதுவும் யாராலும் அழிக்க முடியாது. நமது கலாச்சாரம் ரொம்ப ஆழமானது, நம்மை அசைக்க யாராலும் முடியாது. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நமது அறம் ஆழமாக இருந்தது. அது இன்றும் ஆழமாக இருக்கிறது, இனியும் ஆழமாக இருக்கும். இதுதான் இந்த தெய்வீக பூமியின் பலம். முருகனின் வடிவத்தில் நமது அறம் தொடர்ந்து தலைக்கிறது. அறம் என்பது என்ன? உலகை தீமை சூழும் போது அதை அறுப்பது அறம். எல்லோரையும் சமமாக பார்ப்பது அறம். தீவர்களை செய்வது அறம். தீவர்களை வதம் செய்வது அறம். அதன் பெயரே புரட்சி. அது செய்பவரே புரட்சி தலைவர். எனவே உலகின் முதல் புரட்சி தலைவர் முருகன் பெருமாள். நம்ம எல்லோரும் இங்கே வந்தது ஒரே ஒரு கடவுளுக்காக, புரட்சி தலைவர் முருக பெருமானுக்காக, உலகின் முதல் புரட்சி தலைவருக்காக. அநீதியை அழித்ததால் அவர் புரட்சி தலைவர். சமமாக நடித்தியதால் அவர் புரட்சி தலைவர். அந்த வெற்றிவேல் முருகனுக்கு, அந்த வீரவேல் முருகனுக்கு, அந்த சுரவேல் முருகனுக்கு. ஒரு கட்சி தலைவர் கேட்கிறார், முருகன் மாநாட்டும் ஏன் தமிழ்நாட்டில் நடத்துகிறீர்கள்? யூபிஎல் குஜராத்தில் நடத்த வேண்டியது தானே என்று கேட்கிறார். இதன் மூலம் பிரிவினை செய்ய பார்க்கிறார். இதுபோல் சில கேட்கிறார்கள். இன்று முருகை நோக்கி கேட்கிறார்கள், நாளை சிவபெருமானை பார்த்து கேட்கலாம், அம்மனை பார்த்து கேட்கலாம். இந்த சிந்தனை மிக மிக ஆபத்தானது. அதை பற்றி சொல்கிறேன். இந்த சிந்தனை ரொம்ப காலமாக இருந்தது. அதை பற்றி சொல்கிறேன். நான் 14வது வயதில் சபரிமலைக்கு போனவன். தைப்பூசத்துக்கு திருத்தணிக்கு போவதை பார்த்தவன். நான் சென்னை மயிலாப்பூர் படித்தபோது நெற்றியல் பட்டையுடன் ஸ்கூலுக்கு போனவன். சிறிது காலத்தில் மாற்றம் தெரிந்தது. அடுத்த 10 ஆண்டுகளில் நெற்றியல் விபூதி பூசுவதை கேள்வி கேட்டார்கள். எனவே என் 14வது வயதிலேயே இந்த விதமான கேள்விகளை எதிர்கொண்டவன். எல்லோருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை நாம் பெருத்துப்படுத்தவில்லை. காரணம், நம் హిందుக்கள் సెక్యులరిస్ట్. సుమన్ టీవీలో మీ పర్సనల్ అండ్ బిజినెస్ ప్రమోషన్స్ కోసం కింది నెంబర్కి కాంటాక్ట్ చేయండి.